டெர்மினல் டிவைஸஸோட ஃபர்ஸ்ட் டைப் பார்க்க போகிறோம். அதாவது டூ டெர்மினல் டிவைஸஸ். இதுக்கு அதர் நேம் பார்த்தீங்கன்னா டூ காம்போனன்ட் டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து மேஜராக சிம்பிள் கனெக்ஷன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த நேம்லேயே இருக்கு பாருங்க, அதில் டூ டெர்மினல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு சர்க்கியூட்டில் ரெண்டு காம்போனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பாசிவ் காம்போனன்ட்ஸாக ஆக்ட் ஆகும். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல் சிக்னலுமே தேவைப்படாது ஆப்ரேட் ஆகிறதுக்கு. அண்ட் டூ டெர்மினல் டிவைஸஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், டயோட், இண்டக்டர்ஸ், எல்இடி இதெல்லாமே டூ டெர்மினலாக தான் இருக்கும். அண்ட் ரெசிஸ்டர் பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஃப்ளோவை லிமிட் பண்ணுறதுக்காகவும் சிக்னல் லெவல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி டைரக்ட் கரண்ட்டை பிளாக் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். டயோட்ஸில் வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து ஒன் டைரெக்ஷனலாக ஃப்ளோ ஆகும். இது வந்து ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கும் சிக்னல் டிடெக்ஷனுக்கும் யூஸ் பண்ணுவோம். இண்டக்டர்ஸ் பார்த்திங்கன்னா கரண்ட் சேஞ்சஸ் வந்து அப்போஸ் பண்ணுறதுக்காகவும் எனர்ஜி ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். அண்ட் த லாஸ்ட் ஒன் எல்இடி பார்த்திங்கன்னா கரண்ட் ஃப்ளோஸ் நடக்கும்போது லைட் எனர்ஜியை வந்து எமிட் பண்ணும், அதாவது அப்போஸ் பண்ணும். அது மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இண்டக்ஷன் அண்ட் இலுமினேஷன் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுறோம்.